யாருக்குத்தான் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லை? தீராத பிரச்சனைகளை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை தேவனிடம் கேட்டு பெற்றுக்கொள்வதுதான் விசுவாசம். வெளியே இருந்து பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு அழகாக தெரியும். ஆனால் உள்ளே வந்து பார்த்தால்தான் உங்கள் கஷ்டம் அவர்களுக்கு புரியும். பிரச்சனையில் இருப்பவர்களுக்குத்தான் அதன் வலியும் வேதனையும் புரியும். என்றாலும் நீ வாழ்ந்தே ஆக வேண்டும். உன்னை இன்னும் அழகாக இந்த உலகிற்கு காட்ட வந்த பிரச்சனை தான் இது. காலம் கடந்து சென்றால் பிரச்சனைகள் காணாமல் போய்விடும் என்று சொன்னாலும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வே இல்லை என்பதால் அதை கடந்து செல்வதுதான் மகிழ்ச்சியை கொண்டு வரும். இந்த பிரச்சனைதான் என்னை இந்த நிலைக்கு உயர்த்தியது என்று நீ சொல்லும் நாட்கள் தொலைவில் இல்லை. பிரச்சனையை தாங்கும் வலிமை உனக்குள் இருக்கிறது. அலையில்லாத கடலும் இல்லை, சோதனை இல்லாத வாழ்க்கையும் இல்லை. உன் முயற்சிகளை கைவிட்டு விடாதே. மனதில் போராட்டம் இருக்கலாம், தளர்ந்து போயிருக்கலாம். வளர்ச்சி இங்கேதான் தொடங்கப் போகிறது. குணமடைய வாய்ப்பே இல்லை. மூச்சு நிற்கும் வரை இந்த வலிதான் கொஞ்சம் கொஞ்சமாக உடைந்து போய் நிற்கலாம். உன் பாரங்களை அவர் திருப்பாதங்களில் இறக்கி வைத்துவிடு. எவ்வளவு ஜெபித்தாலும் சூழ்நிலைகள் மாறவில்லை என்பதும் உண்மை. ஆனால் உன் மனதை மாற்றும் வல்லமை தேவனுக்கு இருக்கிறது. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று யோவான் 16:33 சொல்கிறது. என் கிருபை உனக்கு போதும் என்று 2 கொரிந்தியர் 12:9 சொல்கிறது. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று எபிரேயர் 13:5 சொல்கிறது. நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் என்று மத்தேயு 6:34 சொல்கிறது. யோபு எல்லாவற்றையும் இழந்தார். பல நாட்கள் வலி வேதனையில் துடித்தார். தேவன் அவரை கைவிடவில்லை. யோசேப்புக்கு சகோதரர்கள் துரோகம் செய்தார்கள். சிறையில் இருந்தார். பல வருடங்கள் வளர்ச்சியே இல்லாத வாழ்க்கை. தேவன் அவரை கைவிடவில்லை. பவுலுக்கு சிறை, பசி, அவமானம், முள்ளிருந்து நீங்காத வலி. ஆனால் அதை தாங்கும் வலிமையை தேவன் கொடுத்தார். தாவீதை சவுல் துரத்தினான். பயத்துடன் மறைந்து வாழ்ந்தார். கர்த்தரின் மேய்ப்பனாயிருக்கிறார் என்று ஜெபிக்கும் வல்லமை கிடைத்தது. இயேசுவை நிராகரித்தார்கள். சிலுவை மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்தார்கள். அதிலிருந்து தான் மனுகுலத்திற்கு ரட்சிப்பே வந்தது. அப்படியென்றால் தேவனால் என்னை குணப்படுத்த முடியாதா என்ற கேள்வி இப்போது உன் மனதில் எழுந்திருக்கலாம். நீ எதிர்பார்க்கும் விதத்தில் தேவன் வாழ்க்கையில் செயல்பட மாட்டார். நோய்களை குணப்படுத்திய இயேசுவின் வல்லமை இன்னும் குறையவில்லை. சிலரை தேவன் குணமாக்குகிறார், சிலரை தேவன் தாங்குகிறார். பேதுரு யோவானை பார்த்து அவன் நிலை என்ன என்று கேட்டபோது இயேசு சொன்னார், உனக்கென்ன? நீ என்னை பின்பற்றி வா. மற்றவர்களின் பாதை உனக்கு வேண்டாம். உன்னை நீ பார். நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று தேவன் சொல்கிறார். எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. உன் வாழ்க்கையில் தேவன் நடத்தப் போகும் அற்புதங்களுக்காக காத்திரு. நான் ஏதோ ஒரு பாவம் செய்திருக்கிறேன், பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற எண்ணத்தை தூக்கி எறிந்துவிடு. நொறுங்குண்ட உனக்கு தேவன் சமீபமாயிருக்கிறார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. உன் வாழ்க்கையை தேவன் இன்னும் முடிக்கவில்லை என்றால் அவருக்கு உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய திட்டம் ஒன்று இருக்கிறது. மன அழுத்தத்தை குறைத்துவிடு. தேவன் உன்னை தாங்குவார். உனக்கான சித்தத்தை விரைவில் வெளிப்படுத்துவார். கவலைப்படாதே. இன்றே உன் வாழ்க்கை மாறப்போகிறது. ஆமென்.